சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். நமக்கு உதவி செய்ய அவர் வந்திருக்கிறாரா? ஆவியானவர் எதுக்கு வந்திருக்கிறாரா? உதவி செய்யறதுக்கு. இந்த உதவிய எத்தனை மனுஷன்ட்ட பாக்குறோம் இல்லையா? எதிர்பார்க்கிறோம். இவங்க எனக்கு செய்ய மாட்டாங்களா? அவங்க எனக்கு செய்ய மாட்டாங்களா? உதவி செய்கிறதற்காக ஒருவர் பரலோகத்தை அவருடைய ஸ்தானத்தை விட்டுட்டு இறங்கி எங்க வந்திருக்கிறாரு? நமக்குள்ள இருக்கிறாரு, உங்களுக்குள்ள இருக்கிறாரு. உங்களோட உதவிய முதல்ல அவர்கிட்ட கேட்டு பாருங்க. அவர்கிட்ட கேட்கும் போது அந்த உதவி மிக சிறந்ததாக இருக்கும். சத்தியத்தை நமக்கு அறிவிக்கிறாரா? இதை விட பெரிய உதவி வேற எதுவுமே கிடையாது. சத்தியம்னா என்ன? நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். ஏசு கிறிஸ்து தான் சத்தியம். ஏசு கிறிஸ்துவை குறித்து உங்களுக்கு சொல்லி கொடுக்கிறதற்காக உங்களுக்குள் இருக்கிறார். ஏன் தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார்? எதற்காக தெய்வம் என்னை தேடி வந்தது? சிலுவையில் அவர் செய்தது என்ன? அந்த ரத்தம் நமக்கு என்ன செய்திருக்கிறது? கிறிஸ்துவுக்குள்ள நீங்க யாரு? ஒரு விசுவாசியின் அதிகாரம் என்ன? அவர் வார்த்தை எப்படி செயல்படும்? இதற்கு நேராக அவர் நம்மை போதிக்கிறாரா? இத நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த உலகத்துல உள்ள உபத்திரவங்களை உங்களால சந்தோஷமாக எதிர்கொள்ள முடியும். சத்தியம் தான் என்ன செய்யும்? பலப்படுத்தும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட்.